ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஹெவன்லி கிஸ்க்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்திலே நம்ம ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் தேசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் உண்டாயிடுச்சு. சமாரியாவின் வாசல்ல ஒரு தானியமே இல்லாத ஒரு பஞ்சம். அப்போ எலிசா தீர்க்கதரிசி அங்க தீர்க்கதரிசியா இருக்கிறார். ஸோ இஸ்ரவேலின் ராஜா அந்த தீர்க்கதரிசி கிட்ட ஆள் அனுப்பி அந்த சூழ்நிலை குறித்து அவர் விசாரிக்க சொல்லுகிறார். அப்பொழுது தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் திட்டமும் தெளிவுமாய் அறிவிக்கிறார். நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் ஒரு தலைகீழான மாற்றம் வரப்போகுது என்று அவர் அறிவிக்கிறார். அதை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளல, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்ற தீவிரிக்கிறார். எப்படின்னா, அன்றைக்கு இரவு வேளையிலே, நாளை காலையில சூழ்நிலை மாறப்போகுதுன்னு தீர்க்க தரிசனம், அன்றைக்கு இரவு வேளையில அந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறிச்சுன்னா, ஆண்டவர் அந்த எதிரி ராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய இரைச்சலை ஆண்டவர் கேட்க பண்ணினார். அவர் வேற எதுவுமே செய்யல. அவங்க காதுல தடபுடான்னு ஒரு இரைச்சல். அதை கேட்ட உடனே அவங்க இருதயத்துல ஒரு பயம். இஸ்ரவேலின் ராஜா கூலி பொருத்திட்டு பயங்கரமா நம்மளோட யுத்தம் பண்ண வராரோன்னு அவங்களை அறியாம கட்டுப்படுத்த முடியாத ஒரு பய உணர்வு அவர்களை நேரிட்டதுனால அவர்கள் எல்லாத்தையும் அப்படி விட்டுட்டு அவங்க கிளம்பி ஓடிட்டாங்க. சோ எல்லா பொருட்களும் அப்படியே அவர்கள் பாளையத்துல இருக்குது. ஜனங்கள் எல்லாரும், வீரர்கள் எல்லாரும் அவங்களுடைய பாளையத்தை அவர்கள் காலி பண்ணிட்டாங்க. சோ தீர்க்க தரிசனம் நைட்டே நிறைவேறிச்சு. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஆண்டவர் முடித்துட்டாரு. இப்போ அந்த மெசேஜ் இங்க பட்டணத்துக்குள்ள வரணும். ஆண்டவர் இதற்கு 4 குஷ்டரோகிகளை ஆண்டவர் அவங்க இருதயத்துல ஒரு உணர்வை கொடுக்கிறார். நம்ம போகலாம், நம்ம எங்க இருந்தாலும் சாப்பாடு இல்லாம சாகுறோம். சோ நம்ம எதிரி ராணுவத்துக்கிட்டே நம்ம போவோம். அவங்க சோறு கொடுத்து நமக்கு பாவம் பார்த்தா பார்க்கட்டும், அல்லது நம்மளை கொன்னா கொல்லட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க போறாங்க. அவங்க போகும்போது அங்க பாக்குறாங்க, அங்க ஏதோ ஒரு சம்திங் மாற்றம் நடந்திருக்குது. அங்க வீரர்களே இல்ல, ராணுவமே இல்ல, ஃபுல்லா பொருட்களால, ஆகாரங்களால அந்த இடம் முழுவதும் நிரப்பப்பட்டிருக்கு. இவங்களுக்கு சரியான பசி, நல்லா சாப்பிட்டாங்க, புசித்தாங்க, குடித்தாங்க, எடுத்து ஒழிச்சு வச்சாங்க. அப்பதான் அதுல ஒருத்தர் சொல்றான், இல்ல நம்ம செய்கிறது நியாயம் கிடையாது, நம்மளே இதை அனுபவிப்பது நியாயம் அல்ல. நம்முடைய தேசம் பஞ்சத்தால வாடுகிறது, நம்ம போய் இந்த நற்செய்தியை நம்ம அறிவிக்கணும். பொழுது விடிய வரைக்கும் கூட நம்ம காத்திருக்க கூடாது, நைட்டே நம்ம போய் இந்த செய்தியை நம்ம அரண்மனைக்கு அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி வராங்க. நான் இதுல இருந்து உங்களுக்கு சொல்ல போகிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் செய்து முடித்ததை சொல்ல ஆட்கள் தேவை. அந்த 4 குஷ்டரோகிகளை ஆண்டவர் தட்டி எழுப்பலன்னா இவங்க இன்னும் பஞ்சத்திலே தான் இருந்திருப்பாங்க. ஆண்டவர் செய்து முடித்ததை இவர்கள் அறிந்திருக்கவே மாட்டாங்க. ஆனா அந்த குஷ்டரோகிகள் அந்த நல்ல செய்தியை சுமந்து வந்ததுனால அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை தேசம் பெற்று அனுபவிக்க கர்த்தர் அவர்களை பலப்படுத்தின மாதிரி ஆண்டவர் நமக்காக செய்து முடித்ததை அறிவிக்கிற சாட்சிகளாய், அதை டிக்ளேர் பண்றவங்களா கர்த்தர் நம்ம இந்த நாட்கள்ல பயன்படுத்துவாராக. தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை பார்க்கிறவர்களாய், அறிவிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.